சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பயணித்த கார் விபத்தில் சிக்கியிருக்கிறது. பூந்தமல்லி அருகே சென்றபோது மேயர் பிரியா சென்ற கார் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், எப்போ இந்த விபத்து நடந்துச்சு? வணக்கம் ஸ்ரீராம். இன்று இரவு சுமார் 8 மணி அளவில் வேலூரில் இருந்து சென்னை திரும்பிய சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவின் கார், அதாவது பூந்தமல்லி அருகே தென்னீர்குப்பம் மேம்பாலத்தின் கீழ் விபத்துக்குள்ளானது. இதில் காரின் பின்பக்கமானது லாரி வந்து இடித்தில் கண்ணாடி முற்றிலுமாக நொறுங்கியுள்ளது. குறிப்பாக பூந்தமல்லி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது மற்றொரு வாகனத்தின் காரின் பின்பகுதியில் மேயரின் காரானது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் பின்னே வந்த லாரியும் மேயரின் காரின் பின்பகுதியில் மோதியது. இதில் மேயரின் கார் முற்றிலுமாக நொறுங்கியது. இந்த நிலையில் மேயரின் கார் ஓட்டுநர் மற்றும் மேயர் பிரியா இருவருக்கும் எந்த ஒரு காயம் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மேயர் பிரியா பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமியின் காரில் உடனடியாக ஏற்றி வழி அனுப்பி வைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டத்திற்காக சென்னை மாநகராட்சி மேயர் வேலூர் சென்றிருந்த நிலையில் திரும்பி வந்து கொண்டிருந்த போது தற்போது இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த இடத்தில் தற்போது பூந்தமல்லி போக்குவரத்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக காரில் மேயர் பிரியா இருந்தபோது விபத்துக்குள்ளான சமயத்தில் காரில் ஏர் பேக் ஓபன் ஆகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் காரின் பின்பக்கம் மற்றும் முன்பக்கம் நொறுங்கி கிடைக்கக்கூடிய காட்சி தான் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த விபத்தில் மேயர் பிரியா அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து காரணமாக இப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சோமசுந்தரம்.